Turn your social posts into YouTube ads easily. Just upload your best content. So hi friends, welcome to live. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த செக்டு பேட்டர்னோடைய ஃப்ளாப் அண்ட் ஹேண்டில் ஃபிக்ஸிங் தான் போகிறோம். ஸோ ஹேண்டில் ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸிங்க, அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் கேட்குதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ முன்னாடி ஓகே ஃபைன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இதுதாங்க அந்த பேக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ பேக்கை வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஹேண்ட்பேக் தான். ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம போட்டு கீழே நெல்லிக்காய் நம்ம போட்டு மேலே வந்து நெல்லிக்காய் மாதிரி கொண்டு வந்து இந்த சைட் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். பட் ஃபுல்லாக நம்ம முடிக்கலை. நான் சொன்ன மாதிரி ஒயர் வந்து ஆக்சுவலி பத்தலை. ஸோ க்ரீம் கலர் வந்து ஒரே ஒரு வரிசை தான் போட்டிருக்கோம் மேலே. ஏன்னா இந்த பிளாக் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறமா க்ரீம் கலர் வந்து ஒரே ஒரு வருஷம் மட்டும் போட்டிருக்கோம். மேலாட்ட சொருகிட்டு ஹேண்ட் இது பார்டர் கட்டிக்கும் பிளாக்கில். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து சைடில் இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி தான் கொடுத்துருக்கோம். 2 வாட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். யூஸ்வலாக 3 வாட்டி போடுறோம் அப்படின்னா 3 வாட்டி நம்ம கொடுப்போம். பட் இது ஒயர் பத்தலை அப்படின்றதுனால நான் அதோடவே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நாம் வந்து அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ இது கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த எட்ஜை வந்து பிடிச்சி இங்கே வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜு இப்படி வர மாதிரி நான் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த எட்ஜு இப்படி வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராப் வைக்க போகிறோம். சாரி, ஸ்ட்ராப் இல்லை, ஃப்ளாப்பு நம்ம ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளாப்பு வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூக்கு அப்புறம் இந்த பிளாக் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் டு பிளாக் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாப் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ளாப் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் தான் போட போகிறோம். ஃப்ளாப் வந்து பிளாக்கில் தான் போட போகிறோம். ஏன்னா பிளாக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வேணால் நீங்கள் மல்டி கலரில் லைக் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் அதுவும் பேட்டர்னில் போட்டால் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. பட் நான் வந்து பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ பிளாக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1.5 அடிக்கு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 2 பீஸ் ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 1.5 அடி தான். சாரி, 1.75க்கு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? 1.25 நீங்கள் எடுத்துக்கலாம். 1.25 ஸ்கேல், அதாவது 2 அடி, 2 ஸ்கேலுக்கு 1/4 ஸ்கேல் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிளாக்குக்கு கீழே இந்த வரிசையில் நம்ம ஒயரை வந்து கொடுத்து நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இங்கே கொடுத்தா ரொம்ப மேலுக்காக இருக்கும். உங்களுக்கு அது ஓகேனா கூட நம்ம அங்கேயே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே பிளாக்கில் தான் ஃப்ளாப்பு போட போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து இப்படி கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி உள்ளே இழுத்து பின்பக்கமாக சொருகி விட்டுருங்க.
ஒரு 5 நாட்டு இல்லை 6 நாட்டுக்கு நல்லா தாராளமாகவே சொருகி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது ஃப்ளாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளாப்புன்றது மூடி தான், ஹேண்ட்பேக்கோட மூடி பாட்டு தான் நம்ம வந்து போடுறோம். ஸோ உள்ளே ஒரு 5 நாட்டு 6 நாட்டு சொல்லிட்டு ஒயர் இருக்குன்னா அதை வெட்ட வேண்டாம். ஜஸ்ட் இப்போ சொருகின ஒயர் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது மேலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு மேலே ஒயர் வந்து நம்மளுக்கு தாராளமாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த பிளாக் கலர் நாட்டு, இந்த செக்டு இந்த 3 பேட்டர்ன் ப்ளஸ் இந்த இது வரைக்கும் நம்ம ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒயர் வந்து அத்தனை ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இப்போ கையில் ஒன்று இருக்குது, 2. ஸோ அப்போ இன்னும் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இன்னும் 16 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம் பிளாக்கில். இங்கே 16 கட் பண்ண வேணாம். சென்டரில் ஆக்சுவலி நம்ம இங்கேருந்து இப்படி சொருகாமல் இதை எடுத்து விட்டுடலாம். இதை இப்படி சொருகாமல் ஃபஸ்ட் சென்டரில் நம்ம வந்து சொருகலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் எப்படி சொருகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஐடியாவை மாற்றிட்டேன், அதனால தான் அதை எடுத்துட்டேன். நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், அப்படியே கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பேகுக்கு ஏற்ற மாதிரி கர்வாக மூடி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஐடியாவை மாற்றிட்டோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே அளவு தான், அளவெல்லாம் அதே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். சாரிங்க, உள்ளே போக மாட்டேங்குது. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு எப்பயும் போல் உள்ளே இதை சொருகி விட்டுடலாம். ஸோ நம்ம கர்வாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் நீங்கள் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடில் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு மூடி வந்து நல்ல கர்வாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஒயர் வந்து எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ ஒயர் சொருகிறதுக்கு முன்னாடி எட்ஜை வந்து கட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக. அப்போ தான் நாட்டுக்குள்ளே விட்டு நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒயரையும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஒயரும் நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற அந்த 6 ஒயருக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொருகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரெல்லாம் சொருகிடலாம். ஒரு ஒயரும் சொருகும் போதும் இந்த கார்னர் இந்த மாதிரி ஒயரை வந்து எட்ஜில் இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே சொருகும் போது ஈஸியாக இருக்கும். இதுவே உள்ளே போகணும். கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு.
நம்ம ஒரு வயராக சொருகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றுமே நம்ம செய்யலை. ஜஸ்ட்டு ஒரு வயராக சொருகிட்டு தான் இருக்கும் மூடி போடுறதுக்கு. ஸோ இன்னும் 3 வயர் நம்ம சொருகணும். இன்னும் 3 வயர் நம்ம வந்து இதே மாதிரி சொருகிக்கணும். நீங்கள் வயர்லாம் சொருகினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். ஸோ அதனால் வயர் சொருகிறது தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ அடுத்து காமிக்கிறதும் நம்ம அடுத்து பண்ணுறதும் நான் காமிக்க தான் போகிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் இன்னும் ஆக்சுவலி வரலைங்க. வாங்கின மெட்டீரியல்ஸ்லாம் இன்னும் கைக்கு வரலை. அதனால தான் மெட்டீரியல்ஸ் வீடியோ நான் இன்னும் போடலை. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே கைக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து வீடியோ போடுறேங்க. அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கேட்லாகில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் கேட்லாகை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் ஒயர் சென்டரில் இருக்கிற அந்த 6 ஒயரில் 6th ஒயர் இப்போ நம்ம செட் பண்ணுறோம். இது நீங்கள் இந்த பேக்குக்குன்னு இல்லைங்க, எந்த பேக்குக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கர்வாக நீங்கள் வந்து மூடி செட் பண்ணலாம் ஒயரில். ஸோ கர்வாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டால் தான் பண்ண முடியும். எல்லா ஒயரையும் செட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் வரும். கர்வாக ஒரு கர்வ் பெண்டு கொடுத்து நீங்கள் மூடி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் ஒயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடுக்கு கொடுத்தும் போது அழகாக நம்மளுக்கு கர்வாக கிடைக்கும் மூடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், சென்டரில் இருக்கிற 6 ஒயருக்கு நம்ம ஒயர் செட் பண்ணியாச்சு, ஒயர் சொருகியாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் நாட் போட ரன்னிங் ஒயர் நம்ம ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சாலிடாக ஒரு அடிக்கு நம்ம வந்து விடணுங்க. ஒரு கைனாலே 1.5 வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விடணும். ஒரு 1.25 ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா சைடில் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒயரை விட்டுட்டு 1.25 அளவு ஸ்கேலில் ஒயரை விட்டுட்டு தான் நம்ம இந்த இடத்துல நாட் போடவே ஆரம்பிக்கணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரோ வந்து கொஞ்சம் டைட்டாக லூஸாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இழுத்து போடுங்க, அப்போ அது டைட் ஆகிடும். செக்குடு பேட்டர்னில் எல்லாமே போடலாங்க. ஹேண்ட்பேக்கு, ஸ்லிங் பேக்கு எல்லாமே போடலாம். ஸோ அதே அளவு தான், கலர் பேட்டர்ன் மட்டும்தான் வேறு. மற்றபடி ஒயரோட அளவு எல்லாமே உங்களுக்கு அதே தான்.
ஸ்லிங் பேக் போனோன்னா ஸ்லிங் பேக் அளவு அதே தான், பட் கலர் பேட்டர்ன் மட்டும் வேறு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த 6 நாட் போட்டோமா, இப்போ இந்த பக்கமும் 1.25 ஸ்கேலுக்கு நம்ம வந்து அளந்து 1.25 ஸ்கேலுக்கு நம்ம வந்து அளந்து கட் பண்ணுவாங்க ரைட் சைட்டையும் போட்டதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 6 வரிசை 6 இல்லைங்க, ஒரு 8 வரிசை நம்ம வந்து போடணும். ஸோ 8 வரிசை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சைடில் வயரை விட்டு 1.25 அளவுக்கு சைடில் விட்டு நம்ம இன்னும் ஒரு 7 வரிசை நம்ம போடணுங்க. ஒரு 8 இல்லை 10 வரிசை கூட போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மூடி நம்மளுக்கு பெருசாக வேணும் அப்படின்னும் போது நம்ம அந்த மாதிரி போடலாம். ஒரு 10 வரிசை போட்டுக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வருஷம் போட்டு, ஸோ இன்னும் 9 வருஷம் நம்ம இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு இது போடணும், அதுக்கப்புறம் தான் கர்வ் ஷேப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம 8 வருஷம் போடணுங்க. 8 வருஷம் போட்டுட்டு நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம காமிப்போம், அதுக்கப்புறம் நாளைக்கு லைவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 8 வருஷம் போட்டுட்டு நாளைக்கு லைவில் பார்க்கலாம். ஸோ 8 வருஷம் நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த பேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் வேணால் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோஸ்லேயே. நீங்கள் அதில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள்கிட்ட வேணாலும் ஆர்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கேட்லாகை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.